பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வழியில் கண்ணீரோடு வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிற நாளாய் இன்றைக்கு மாற பண்ண போகிற வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 4வது வசனம். கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எந்த காரியத்திற்கா இத்தனை நாட்களாக, இத்தனை மாதங்களாக, இத்தனை வருஷங்களாக ஜெபிச்சிட்ருக்கிறீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். உங்கள் கண்ணீரை துடைக்கிற நாட்கள் வந்தது. ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைப்பார். அநேக இரவுகள் கண்ணீரோடு கூட நீங்கள் படுத்திருக்கிறீங்க. தேவனுடைய பிள்ளையே, அநேக இரவும் பகலும் கண்ணீர் தான் உங்களுக்கு அனுபவமே, வாழ்க்கையா, அதாவது ஆகாரமாக இருந்திருக்குது. கண்ணீரோடு தான் ஆகாரத்தை நீங்கள் உட்கொண்ட நாளாக இருந்திருக்கிறது. ஆண்டவரே, என் கண்ணீரை உங்கள் கணக்கில் நீங்கள் வைக்கலையா? நீங்கள் ஜெபிச்சிட்ருக்கிறீங்கள, மிகுதியான கண்ணீரோடு இருக்கிறீங்களா? தேவ பிள்ளையே, இந்த கண்ணீருக்கு எங்களை நீங்கள் தப்புவீங்க ஆண்டவரேன்னு ஜெபிச்சிட்ருக்கிறீங்களா? நீங்கள் கண்ணீரோடு விதைச்ச அத்தனை விதையையும் கெம்பீரத்தோடு அறுக்க போகிறீங்க. ஆண்டவர் கெம்பீரத்தோடு அறுக்க உங்களுக்கு கிருபை பாராட்ட போகிறார். ஒடுக்கப்பட்டிருந்து நீங்கள் கண்ணீரோடு இருக்கிறீங்கள, உங்கள் கண்ணீரை ஆண்டவர் நிச்சயமாய் துடைப்பார். தேவனுடைய பிள்ளையை 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 5வது வசனம் சொல்லுகிறது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். அல்லேலூயா. எசேக்கியா ராஜாவை போல கர்த்தரை நம்பினதில் அவருக்கு முன்பாக யாருமே இருந்திருக்க முடியாது, அவருக்கு பின்னாடி யாரும் இருந்திருக்க முடியாது. 100க்கு 100 எசேக்கியா ராஜா கர்த்தரை அவ்வளோ நம்பினார். கர்த்தருடைய வசனங்களையும் கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளையும் அவர் நம்பினார். எசேக்கியா வாழ்ந்த அந்த நாளில் தேவனுடைய பிள்ளையே, ஏசையா தீர்க்க தரிசியும் வாழ்ந்த ஒரு நாட்களாக இருந்துச்சு. இந்த எசேக்கியா ராஜா கர்த்தரை நம்பி நீதியாக, உண்மையாக, உத்தமமாக ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த நாட்களில் இவருக்கு சோதனைக்கு மேலே சோதனை. எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் சோதனைக்கு மேலே சோதனை வருது. எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் எசேக்கியாவுக்கு கொடிய வியாதி வந்துடுச்சு. அந்த கொடிய வியாதி அவனுடைய மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக மாறி போயிடுச்சு. அவருடைய உள்ளத்தில் எவ்வளோ கேள்வி இருந்திருக்கும் பாருங்களேன். நான் உங்களை தானே நம்பினேன், நான் உமக்கு உத்தமனாக இருந்தனே, நான் நீதியாக வாழ்ந்தனே, நான் உங்களுக்கு பயந்து வாழ்ந்தனே, உங்கள் வசனத்தை கை கொண்டு வாழ்ந்தனே. தேவனுடைய பிள்ளையே, அப்படியெல்லாம் அவனுடைய யோசனை அப்படியே அழுதுட்டுருக்கிறார். நிறைய யோசித்திருப்பார், நிறைய கலங்கியிருப்பார். நீங்கள் கூட அப்படி தான் யோசிச்சுட்ருப்பீங்க. இவ்வளோ ஆண்டவரே நான் இருக்கிறேனேப்பா, எனக்கு ஏன் ஆண்டவரே இவ்வளோ வருத்தம் ஆண்டவரே? இப்படி அழுது கொண்டிருந்து அவன் ஜெபிச்சு கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் தான் தேவனுடைய பிள்ளையே, ராஜாவுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. என்ன அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் உயிரோடு இருக்க போகிறேன். அல்லேலூயா. இந்த மாளிகையே நான் இனிமேல் இருக்க போகிறது கிடையாது, நான் மரித்து போக போகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம், இருப்பேனா இருக்க மாட்டேனாங்கிற ஒரு எண்ணம், அந்த ஒரு கேள்வியான நேரத்தில் தான் ஏசாயா தீர்க்கதரிசி வராரு. இந்த ஏசாயா தீர்க்கதரிசியை பார்த்ததும் எசேக்கியா ராஜாவுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்னு யோசித்து பார்த்தோன்னா, கர்த்தர் என் ஜபத்தை கேட்டுட்டாரு, அதனால தான் தேவ மனுஷன் என்னை இப்போ எனக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாரு. ஆனால் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, ராஜா நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர், ஆகையால் உன் வீட்டு காரியத்தெல்லாம் நீ ஒழுங்குபடுத்த அப்படின்னு தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு போயிட்டாரு. எப்படி இருக்கும் நினச்சி பாருங்களேன், எப்படி இருக்கும்? தீர்க்கதரிசி அங்கே நிற்கல, போயிட்டாரு. ஆனால் எசேக்கியா ராஜா சுவரப்புறமாக திரும்பி மிகவும் அழுதார், விண்ணப்பம் பண்ணி அழுதார். சாகிற வயசு இல்லை, அவர் வாழ வேண்டிய ஒரு வயசு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே,
பிள்ளைகளும் இல்லை, இனிதான் பிள்ளையே பிறக்கணும். அந்த நேரம் மரணத்துக்கு ஏதுவான வியாதியான நேரமாக மாறிடுச்சு. எவ்வளோ பார்த்தீங்களா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மாறி போகுது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை எல்லா சூழ்நிலைகளிலையும் எசேக்கியா கர்த்தரை மட்டும்தான் நம்பினார். கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமா வந்தாலும், ஆனால் எசேக்கியா கர்த்தரை நம்புறார், நோக்கி கூப்பிடுறாரு, அழுவுறாரு. எசேக்கியா முற்றத்தை தாண்டு முன்னே கர்த்தரை அவருக்கு சொல்லி அனுப்புறாரு. அவன் உத்தமத்தை, நீதியை, உண்மையை கண்டேன், அவன் கண்ணீரை கண்டேங்கிறாரு. தேவனுடைய பிள்ளையே, உங்கள் கண்ணீருக்கு பவர் இருக்குங்க. மனுஷனிடத்துல போய் அழுதுறாதீங்க. நான் அனுபவித்து சொல்கிறேங்க, மனுஷனும் அழாதீங்க. எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் அழ வேண்டிய இடம் இயேசு, 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 இயேசு. அவருடைய பாதத்தில் அழுங்க. முடியலப்பா, இந்த காரியத்தை என்னால் பேஸ் பண்ண முடியலப்பான்னு சொல்லுங்க. தாங்க முடியலன்னு சொல்லுங்க. நீங்கள் ஏதாவது செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க. கண்ணீரை கண்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன். 15 வருஷம் ஆயுசு நாட்கள் அப்படியே கூட கூட்டி தந்துட்டாரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, அழுகையை கொண்டு வந்த சாயங்காலம் மகிழ்ச்சியை கொண்டு வந்த விடியற்காலமாய் ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டார்னு ராஜா அமைதியா இருந்திருந்தா அழுகையின் சாயங்காலம் விடியற்காலமான மகிழ்ச்சியை அவர் அடைஞ்சிருக்கவே முடியாது. கண்ணீர் இல்லாம, பிரச்சனை இல்லாம மாற்றம் வராது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையை, இன்று இரவுக்குள்ளே என் வாழ்க்கையே முடிஞ்சிரும், செத்துருவேனோ அப்படின்னு நினைச்ச அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அழகாய் மாற்றி தந்தார். அழுகை தங்குகிற சாயங்காலத்தோட உன் வாழ்க்கை முடியாது தேவ பிள்ளையே. ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருங்க. தகைவிலான் குருவியை போல கூவினேன், ஒடுங்கினேன், விடியற்காலத்தை பார்க்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன். எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தார், பெரிய காரியத்தை செய்தார். உங்களுடைய வாழ்க்கையில கூட உங்க கண்ணீர் யாவையும் தேவன் மாத்திரம்தான் துடைக்க வல்லமையுடையவராயிருக்கிறார். நான் சொல்றேன், அழுகை தங்குகிற சாயங்காலத்தோட உன் வாழ்க்கை முடிவடையாது தேவப்பிடியே. விடியற்காலமான மகிழ்ச்சியை அடைகிற ஒரு அனுபவத்துக்குள்ள தேவன் நிச்சயமா உங்களை கொண்டு வருவார். நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்க கண்ணீருக்கெல்லாம் முடிவு இல்லை நினைக்காதீங்க. உங்க கண்ணீரை துடைக்கிற காலை வேளை தான் இந்த வேளை. அவ்வளவு நாட்கள் வியாதி உள்ள மனுஷனா இருந்தும் கர்த்தருடைய வார்த்தையே தீர்க்கதரிசி நிமித்தமாய் உரைக்கப்பட்டும் கர்த்தரை உறுதியா பிடிச்சிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட அந்த உறுதியான மனநிலைமையை கொண்டு ஆண்டவரை நீங்களும் நோக்கி பாருங்க தேவ பிள்ளையே. உங்களுக்கு ஒரு விடியற் காலத்தின் வெளிச்சத்தை தேவன் வைத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்த அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். உங்க கண்ணீர் யாவையும் ஆண்டவர் இந்த காலவழியில துடைப்பார். மிக